ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டவுட்ஸை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப கிளாரிஃபை பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன ஒரு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கையும் பீரியட்ஸையும் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் நமக்கு வர்றது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்லை பீரியட்ஸா என்னென்னு தெரியாமல் அவங்க அந்த பீரியட்ஸை நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறதா, நம்ம இல்லை பீரியட்ஸை நினச்சி அப்படியே விடுறதா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இன்றைக்கு வரைக்குமே நிறைய கமெண்ட்ஸ் அது ரிலேட்டடாக நமக்கு வருது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை எப்படி நம்ம கிளியராக 5 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வரவே வராது. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் மில்லட்ஸை பயன்படுத்தி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ், வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ், அப்புறமா கால்சியம் கஞ்சி மிக்ஸ், அப்புறமா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ், பூங்கார அரிசி கஞ்சி மிக்ஸ், அப்புறம் உங்களோட அயன் லெவலில் பூஸ்டர் பண்ணுற மாதிரியான ஹீமோக்ளோபின் பூஸ்டர் கஞ்சி மிக்ஸ்னு நிறைய அவைலபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸே நம்மக்கிட்ட 4 வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அண்ட் பீரியட்ஸ் ப்ளீடிங் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சுக்கணும். நான் அதை உங்ககிட்ட ரொம்ப கிளியராகவே சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கருப்பதிதலுக்கான ப்ளீடிங். அதாவது உங்களுக்கு இப்போது ஓவலேஷன் நடக்குது இல்லையா, உங்களோட பீரியட் சைக்கிளோட மிட் சைக்கிளில் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். அதாவது கருமுட்டை வெடித்து வெளியில் வரும். அந்த கருமுட்டை வெளியில் வந்த பிறகு கருத்தரித்து அது கருவாக மாறி கருக்குழாயிலிருந்து இறங்கி கர்ப்பப்பையோட உள்சுவரான எண்டோமெட்ரியம் லைனிங்கில் அது பதிஞ்சு அதுலேருந்து தான் நஞ்சுக்கொடி உருவாகி நஞ்சுப்பை உருவாகி ஒரு உம்பிளிக்கல் கார்டு, அதாவது ஒரு குழாய் மாதிரி குழந்தையோட தொப்புள் கொடியில் போய் ஜாயிண்ட் ஆகி குழந்தை அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது சில பேருக்கு அதோட சிம்டம்ஸாக பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வரும். இந்த ப்ளீடிங் தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷனே. ஸோ இது நமக்கு வர ப்ளீடிங் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்லை பீரியட்ஸ் ப்ளீடிங்கா அப்படின்னு. ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 பேர் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக ஒரு 9 பேருக்கு கூட இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வர்றது ரேர் தான், டவுட் தான். அதாவது வரவே வராது. அதில் ஒருத்தருக்கு வர்றது கூட ரேர் தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேர் கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அதில் 9 பேருக்கு கண்டிப்பாக இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வராது. ரேராக ஒருத்தருக்கு தான் வரும், அதுவுமே ரேர் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களோட அம்மா, உங்களோட சித்தி, இல்லை உங்களோட சிஸ்டர்ஸ், இல்லை உங்களோட அத்தை, இல்லை உங்களோட மாமியார்னு எல்லாரையும் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிச்சயமாக எல்லாருக்குமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்திருக்காது. எல்லாருமே நார்மலான ஒரு ப்ரெக்னென்சியை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும், அதே மாதிரி இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்தால் தான் அது ப்ரெக்னென்சி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இம்ப்ளான்டேஷனை நம்ம கிளியராக கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 5 ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, அக்கா எனக்கு பீரியட்ஸ் டேட் வந்துருச்சு, இல்லை பீரியட்ஸ் டேட்டுக்கு 2-3 நாள் முன்னாடியாக இருக்குது, இல்லைனா ஒரு 1 வீக் முன்னாடி இருக்குது, இப்போ எனக்கு ப்ரௌன் ஸ்பாட்டிங் வருது, எனக்கு ஜெல்லு மாதிரி வருது, ஒயிட் டிஸ்சார்ஜில் பிளட்டு கலந்த மாதிரி வருது. ஸோ இப்படியெல்லாம் கேட்பீங்க. இப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 2 days வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
உங்களுக்கு வந்து அது இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் இல்லை அப்படின்னா அது வந்து கரெக்டாக அந்த ஃப்ளோ இன்க்ரீஸே ஆகாமல் அதே மாதிரி ஒரு ட்ராப் மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் அப்படி ஸ்டாப் ஆகிடும். இதே இது உங்களுக்கு பீரியடாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக 2 நாள் மேக்ஸிமம் 2 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த பீரியட் ஃப்ளோ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். 2வது ட்ரிக்கு நான் இப்போ இதில் சொன்ன மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ட்ராப் தாங்க வரும். அதுக்கு மேலே வரவே வராது. அந்த ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. எந்த பெயினும் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 3வது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலர். பெரும்பாலும் இது வந்து ப்ரௌன் ஸ்பாட்டிங்காக தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி இல்லைனா வாட்டரி பிங்க் கலர் இல்லை லைட் பிங்க் கலராக தான் இருக்கும். நம்ம பீரியட்ஸ் மாதிரி டார்க் ரெட் கலராக இருக்காது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் வருதுன்னா இம்ப்ளான்ட் ஆகும்போது நம்மளோட கர்ப்பப்பையோட உள் சுவரில் குழந்தை பதியும் போது அதில் இருக்கிற இரத்த நாளங்கள் வந்து லைட்டாக செதஞ்சு அந்த மாதிரி கலர் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இது பீரியட் பிளட் மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் 4வது ட்ரிக் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும்போது அது டேட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது மேக்ஸிமம் எப்போ வரும்னா ஓவலேஷன் முடிஞ்சு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 6 நாள் 12 நாள் ஆகும். அப்படிங்கிறப்போ இது கரெக்டாக உங்களோட பீரியட் டேட்டை வந்து சுற்றி தான் வரும். பீரியடுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி அப்படியெல்லாம் வரவே வராது. கரெக்டாக அது வந்து உங்களோட பீரியட் டேட்டை சுற்றி தான் வரும். இன்னும் சொல்லப்போனால் பீரியட் டேட்டு தள்ளி வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஓவலேஷனுமே லேட்டாக நடக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் 50-60 நாளில் ப்ளீடிங் ஆகும். அப்போ டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்மா, ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட சில பேருக்கு நடக்கும். இதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கவே கூடாது. உங்களோட பீரியட் டேட்டுக்கு முன்னாடி வந்தால் மேக்ஸிமம் அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டாகவோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அது வந்து பீரியட்ஸ் டேட் அந்த டைமை ஒட்டி இல்லை பீரியட்ஸ் டேட் தாண்டி தள்ளி போய், ஏன்னா வந்து நிறைய பேருக்கு பீரியட்ஸ் தள்ளி போகும்போது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம். அந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் நடந்துகிட்ருக்கலாம். அது ஒன்று. இன்னொரு விஷயம் நான் ஃபைனலாக சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் பீரியட்ஸ் வந்து ப்ளீடிங் நடக்கும்போது நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது பாசிட்டிவ்னு காட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து உங்களுக்கு ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் லெவல் வந்து அவ்வளோவா ரைஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்போ டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது பாசிட்டிவ் காட்டாது. அதனால் இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சு அந்த ப்ளீடிங் முடிஞ்சு ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து எப்போவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களை நீங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இல்லையா டாக்டரை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் கிளியராக வந்து இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.